அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கேள்வியும் பதிலும். ஒரு ஊரில் திரட்டப்படும் ஃபித்ரா தர்மத்தை வேறு ஊர்களுக்கு வழங்கலாமா என்ற கேள்விக்கான பதில். ஒரு ஊரில் திரட்டப்படும் ஃபித்ரா தர்மத்தை வேறு ஊர்களுக்கு வழங்கக்கூடாது என்று சிலர் கூறுகின்றனர். இதற்கு நேரடியாக எந்த ஆதாரமும் அவர்களிடம் இல்லை. ஜகாத்தை அவர்களின் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு விநியோகிக்க வேண்டும் என்று கூறி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் பகுதிக்கு அனுப்பினார்கள். புகாரி 1395 1496 4347 இந்த ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அவர்களின் செல்வந்தர்களிடம் திரட்டி அவர்களில் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதால் எந்த பகுதியில் திரட்டப்பட்டதோ அங்குதான் விநியோகிக்க வேண்டும் என்று இவர்கள் வாதிடுகின்றனர். இது நோன்பு பெருநாள் தர்மத்தை பற்றிய ஹதீஸ் அல்ல, ஜகாத் பற்றிய ஹதீஸ் ஆகும் என்பதை முதலில் நாம் கவனிக்க வேண்டும். அவர்களில் ஏழைகள் அவர்களில் செல்வந்தர்கள் என்பது அந்த ஊரைச் சேர்ந்த ஏழைகள் அந்த ஊரைச் சேர்ந்த செல்வந்தர்கள் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டதா? முஸ்லிம்களில் உள்ள செல்வந்தர்கள் முஸ்லிம்களில் உள்ள ஏழைகள் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதா? இரண்டுக்கும் இடம் தரக்கூடிய வகையில் இது அமைந்துள்ளது. இரண்டாவது கருத்தில்தான் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பின்வரும் ஹதீஸ் உறுதி செய்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சுலைம் கோத்திரத்தினிடம் ஜகாத்தை திரட்ட ஒருவரை நியமனம் செய்தார்கள். அவர் வந்ததும் அவரிடம் கணக்கு கேட்டார்கள். இது உங்களுக்கு உரியது, இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது என்று அவர் கூறினார். புகாரி 6979 பதிவாகியுள்ளது. பனு சுலைம் கூட்டத்தார் மதீனாவை சேர்ந்தவர்கள் அல்லர், வேறு பகுதியை சேர்ந்தவர்கள். அவர்களிடம் வசூலித்த ஜகாத்தை அந்த நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதீனாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு இடத்தில் வசூலித்து இன்னொரு இடத்தில் விநியோகிக்கலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறியலாம். எனவே ஜகாத்தாக இருந்தாலும் ஃபித்ராவாக இருந்தாலும் ஒரு இடத்தில் திரட்டி இன்னொரு இடத்தில் விநியோகிக்கலாம். மேலும் ஏழைகளுக்கு உணவாக பயன்படுத்துவதற்காகவே ஃபித்ரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய காரணமும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். வசதி படைத்தவர்கள் அதிகமாக வாழும் பகுதியில் திரட்டி ஏழைகள் அதிகம் வாழும் பகுதியில் விநியோகம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. பொருள் வசதி படைத்த நாடுகளில் வசிப்போர் ஏழைகள் வசிக்கும் பகுதிக்கு அனுப்பினால்தான் ஃபித்ராவின் இரண்டு நன்மைகளையும் பெற முடியும். ஃபித்ராவை திரட்டி வழங்கும் பணியில் பல இயக்கத்தினர் செயல்பட்டு வருகின்றனர். ஃபித்ரா என்பது மார்க்க கடமையாக உள்ளதா? எந்த இயக்கம் ஃபித்ராவை திரட்டி ஃபித்ராவுக்கு தகுதியானவர்களுக்கு முழுமையாகவும் முறையாகவும் விநியோகிக்கிறதோ அந்த இயக்கத்தில் தான் கொடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.